ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்வான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கும் ஒரு விதம் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தயிர் சாதத்தை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா தயிரே பிடிக்காதவங்க கூட தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வைக்கிறதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசி நல்லா வாஷ் பண்ணி இதுக்கு நான் ஒரு 1/2 கப் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் 1/2 கப் மில்க் ஊற்றுறேன். அண்ட் அதுலேயே ஒரு 3 கப் வாட்டர். ஸோ 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மில்கி மிஸ்டோட அன்சால்டட் பட்டர் வச்சுருக்கேன். இதை நல்லா இவ்வளோ பெரிய துண்டு போட்டுருங்க. அப்படியே இது 3த்தையும் நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு வேக விட போகிறோம். நல்லா மசிஞ்சு வரணும் நம்மளுக்கு ரைஸை. அப்போ தான் we will have the texture, தயிர் சாதத்துக்குரிய டெக்ஸ்சர் வரும். அண்ட் இதில் கொஞ்சம் கூட உப்பு போட்டுறாதீங்க, பிகாஸ் இட் will kill the vibe of the தயிர் சாதம். ஸோ இதில் நம்ம அரிசி, பால், பட்டர் அண்ட் வாட்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு 4லேருந்து 5 விசில் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்மளுக்கு நல்லா சாதம் குழஞ்சி வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக இப்படி அமுக்குன உடனே குழையிற கன்சிஸ்டன்சி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இதில் பிகாஸ் நம்ம அந்த பட்டர்லாம் போட்டதுனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி கிளேசி ஃபீலிங். ஸோ கொஞ்சம் லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டாலே அது நல்லா நம்மளுக்கு மசிய வந்துடும். இவ்வளோ கெட்டியாக இருக்கேன்னு நம்ம நினைக்க வேண்டாம், பிகாஸ் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ், தயிர், இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் தளதளன்னு வந்துடும். ஓகேயா, நான் இதை இப்போ I'm gonna set it aside, adding just 2 more ingredients. ஸோ இதில் நல்லா குழைச்சிட்டுக்கப்புறம் இந்த சூட்லேயே நான் ஆட் பண்ண போகிற முதல் விஷயம் ஹிங். நான் கட்டி பெருங்காயம் வாங்கி இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கிட்டேன், உடச்சி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த நார்மல் பெருங்காய பொடியை விட, பொடியாகவே வாங்குறத விட நம்ம எல்ஜி பெருங்காய கட்டி வாங்கிட்டு we can make it into a powder. ஸோ அதை நான் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் I will add ginger and green chilli. ஸோ எனக்கு தயிர் சாதத்தில் டாமினேட்டிங்காக ஜிஞ்சரோட ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் நிறையாவே ஜிஞ்சர் போடுறேன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் போடுறேன். ஸோ I'll set it aside, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது you will get a very nice flavor. கொஞ்சமாக நல்லெண்ணெய், because we already have a lot of butter and everything. ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ், நான் க்ரீன் சில்லிஸ் நிறைய ஆட் பண்ணனால ஒரே ஒரு குண்டு மிளகா தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை போட்டுடலாம். போட்டுட்டு உளுத்தம்பருப்பு. ஸோ உளுத்தம்பருப்பு நல்லா நிறைய க்ரன்ச்சியாக, நடுவில் அப்பப்போ நம்மளுக்கு மாட்டோம். ஸோ க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா ஒரு கலர் மாறணும் உளுத்தம்பருப்புக்கு. ஸோ அந்த அளவுக்கு we need to இதில் நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க அதுக்குன்னு. ஸோ அதனால் நான் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இப்படி எடுத்து மேலேயே போடுறேன். எனக்கு இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும்னு ஆசை, பிகாஸ் எனக்கு அந்த பெருங்காய ஸ்மெல் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதில் போடுறப்ப எனக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் நான். அண்ட் ஃபைனலி ஓகே, நம்மளுக்கு இப்போ கலர் மாறிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே நான் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா இப்படி கொஞ்சம் கையிலேயே இப்படி பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா
நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ அதை நல்லா இப்படி பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடியாக இருக்குது. நான் இதை அப்படியே நம்ம தயிர் சாதத்து மேலே போட போகிறேன். இதை கலக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பை போட்டுறேன். ஸோ இந்த டைமில் உப்பு போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். முன்னாடியே போடுறதுக்கு ஐ வில் ஜஸ்ட் ஆட் சால்ட் நவ். ஒரு 1 to 1.5 டீஸ்பூன்ஸ். எனக்கு தயிர் சாதத்தில் உப்பு ரொம்ப பிடிக்காது, ஏன்னா எனக்கு தயிரோட ஃப்ளேவர் டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கிறதுனால உப்பு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி, எவ்வளோ கொத்தமல்லி வேணுமோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு புதினா. என்கிட்ட வீட்டில் இருக்குது, அதனால நான் வந்து கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் கொத்தமல்லியோட ஸ்டாக்ஸ், ஸ்டெம் இருக்கும்ல கொத்தமல்லிக்கு, ஸோ அந்த ஸ்டெம் எனக்கு வந்து அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதத்தில். ஸோ அண்ட் இதோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். தனியாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அதனால் நான் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த ஐ ஹாவ் pomegranate, அப்புறம் கேரட் இருக்குது அண்ட் கிரேப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட ஹீரோ ஆஃப் த டிஷ், அதாவது ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட். ஸோ அந்த கர்ட் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். எனக்கு கர்ட் ரைஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கணும், அதனால நான் இது கொஞ்சம் ஆறுன உடனே அந்த கர்டை ஆட் பண்ண போகிறேன். கர்ட் வந்து நான் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா சில்லுன்னு இருக்கும் எடுக்கும்போதே. அண்ட் இதில் ஆட் பண்ணும்போது அது இன்னும் நல்லா வேறு லெவலில் மிக்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஒரு 10 minutes இது ஆறுன உடனே we will pour the curd into it and make it into a very good mixture. ஸோ இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு, ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் தயிர் ஊற்ற போகிறேன். இது வந்து நான் இன்றைக்கி உடனே பண்ணணுங்கிறதுக்காக வெளிலேருந்து வாங்கிட்டு வந்த ஹேட்ஸன் கர்ட். நீங்கள் வந்து வீட்லேயே உரகு ஊற்றுனீங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் அமேசிங். நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கி உரகு ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நிறைய ஊற்றுறேன் நான், எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தயிர் இவ்வளோ ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பால், இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்ற போகிறேன். அண்ட் ஒரு 1/2 cup ஆஃப் வாட்டர். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போயே நம்மளுக்கு அந்த கொஞ்சம் தலை வருது. ஓகே, இன்னும் உங்களுக்கு தயிர் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து நிறைய பால் ஊற்றி கொடுப்பாங்க, பிகாஸ் புளிச்சிடக்கூடாது தயிருங்கிறதுக்காக. ஸோ இன்னும் பால் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த டைமில் பாலுக்கு மேலே ஏடு வரும் இல்லையா, ஸோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. ஸோ அதையும் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலி அகேன் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ திஸ் வில் ஆட் ரிச்னஸ். ரொம்ப நல்லா ஒரு கிளேஸும் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும் உங்களோட வாயில் இந்த தயிர் சாதம். அதை நான் போட்டு திருப்பி ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கிறேன். பட்டர் போட்டாச்சு. கொஞ்சம் பொமக்ரானேட் வச்சுருக்கேன் நான், ஸோ அதையும் போடுறேன். ட்ரைட் கிரேப்ஸ் ஒரு 4 to 5, இல்லை எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோ. தென் கம்ஸ் கேரட். ஸோ எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, ஒயிட்டாகவே இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக we are adding all the extras. இதெல்லாம் வந்து செம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. Now comes the main ingredient. ஸோ நம்ம நார்மலாக தயிர் சாதம் பண்ணும்போது இவ்வளோலாம் அதில் சிங்காரிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி
க்ரீமியாக ஒரு ஐஸ்கிரீம் லெவலுக்கு ஒரு தயிர் சாதம் பண்ணுறதுனால நான் இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியாக இருக்கணும். சாப்பிடும்போதே நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகணும், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலக்குன்னு கலக்கி விடலாம். இதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வாவ், அமேசிங். எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில், ஆல் கலர்ஸ் ரெப்ரசன்ட் ஆல் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். ஸோ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டோன்னா அவர் வண்டர்ஃபுல் தயிர் சாதம் இஸ் ரெடி. இதை வந்து ஒரு சம்மருங்கிறதுனால யூ கேன் கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ். கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அமேசிங், ஃபென்டாஸ்டிக், அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ண தயிர் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட். It melts. Amazing. 1 second. It is amazing. You guys need to try. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் என் சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட்.